ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான கோதுமை பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோதுமை பாயசம் செய்கிறதுக்கு பாயச கோதுமைன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வைங்க. ஊறுறதுக்கப்புறம் இதை ஒரு 3 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் நான் அடித்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவோட பாலுங்க இது. இதில் எந்த தண்ணியும் ஊற்றலை, நான் அப்படியே பால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெல்லத்தை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுலேருந்து தூசியெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற கோதுமையில் இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வர ஸ்டேஜில் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணி இந்த 3ஐயும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம வேக வைக்கலாம். நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ஸ் மில்க் எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஹோட்டல்லலாம் பாயசம் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ரீசனுக்காக தான் இந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் இந்த பாயசத்தை நீங்கள் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு வாட்டி சொல்கிறேங்க. எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செய்யும் போதும் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணும்போது அந்த இனிப்பு தன்மையை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய குணம் உப்புக்கிட்ட இருக்குது. அதுக்கோசரம் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறதுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் திராட்சை முந்திரியெல்லாம் ஃப்ரை பண்ணி பாயசத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. திராட்சை முந்திரியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட அருமையான கோதுமை பாயசம் இப்போது சூப்பராக தயாராகிடுச்சுங்க. வாசனையே நல்லாயிருக்கு. இப்போது ஒரு 4 கிராம்பை எடுத்துக்கோங்க. எடுத்து 1க்கு 2 நுணுக்கிட்டு இந்த பாயசத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த கிராம்பு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, இந்த கிராம்போட எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாயசத்தில் இறங்கும் போது டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கோசரம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறது. ஸ்டவ்லேருந்து பாயசத்தை கீழே இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். இது ஆற பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டியாகும். ஏன்னா இதில் கோதுமை இருக்குது, தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இது நல்லாவே கெட்டியாகும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் பாலோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கோதுமை பாயசம் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.